Hello LPKPs and Kodipana channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு டைப்பிங் ஜாபு. இந்த இணையதளத்துடைய நேம் வந்து writerslabs.com. ஸோ இந்த டைப்பிங் ஜாப் மூலமாக நம்மளால் ஒரு பேஜுக்கு வந்து $400 இல்லை $5 வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம வந்து வேலை பார்க்குறதுக்கு செக்யூரிட்டி டிபாசிட் ஃபீ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து பே பண்ணால் தான் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இணையதளத்தில் அகாடமிக் ரைட்டிங் ஜாப்ஸ், தீசிஸ் ரைட்டிங் ஜாப்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து ஆன்லைன் டைப்பிங் ஜாப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதிலேருந்து நம்ம எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வெப்சைட்டில் வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா பல வழிகளில் வந்து நம்ம வந்து கிராஸ் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த இணையதளம் வந்து உண்மையிலே நமக்கு வந்து பே பண்ணுறாங்களா இல்லை வந்து நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படிங்கிறத பல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து செக் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த writerslabs.com உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த வெப்சைட் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்டோடைய நேம் வந்து writerslabs.com. இதை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போன உடனே எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பார்க்கும்போது ரைட்டர்ஸ் லேப்ஸோடைய ரெஜிஸ்டர் செக்ஷன் அப்படிங்கிற வந்து பார்க்க முடியுது. ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறதுக்கு வந்து பிறகு வந்து நம்ம வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து 2 கேட்டகரிஸ் ஆஃப் ரைட்டர்ஸ் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ENL, அதாவது வந்து இங்கிலீஷ் அஸ் அ நேட்டிவ் லாங்குவேஜ் ரைட்டர், அப்புறம் வந்து ESL, இங்கிலீஷ் அஸ் அ செகண்டரி லாங்குவேஜ் ரைட்டர். ஸோ இங்கிலீஷ் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக இருந்தால் இதை வந்து சூஸ் பண்ணலாம். நம்மள மாதிரி ஆட்கள் வந்து இங்கிலீஷ் அஸ் அ செகண்டரி லாங்குவேஜ் ரைட்டர் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணோம். ஸோ இதில் ரைட்டர்ஸ் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ENL ரைட்டருக்கு வந்து எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, ESL ரைட்டர் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வந்து காமிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற வந்து தெரியல. ஸோ இதில் ப்ரைஸஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி லெவலில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு ஹை ஸ்கூல் கிராஜுவேட்டு, ஒரு காலேஜ் கிராஜுவேட்டு, ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட்டு, இல்லை மாஸ்டர்ஸ் முடித்தவங்க, PhD முடித்தவங்க எவ்வளோ வந்து ஆவரேஜாக வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 வீக்ஸ் டைம் எடுத்து அவங்க வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு PhD முடித்தவங்க வந்து $12 அப்படிங்கிற வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், கண்ட்ரி அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணுங்கள். சிட்டி என்டர் பண்ணுங்கள். இமெயில் அட்ரஸ் வந்து டைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த இமெயில் அட்ரஸை மறுபடியும் வந்து டைப் பண்ணுங்கள். ஆல்டர்னேட் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறது கொடுங்க. பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டர்ஸாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோன் நம்பர், ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் வந்து கொடுங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆன்லைன் அகாடமிக் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு வந்து கேட்டிருக்காங்க. நோ அப்படிங்கிறது வந்து கொடுக்கலாம். 24/7 நீங்கள் வந்து அவைலபிளாக இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எஸ் அப்படிங்கிற வந்து கொடுங்க. அதே மாதிரி அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் வந்து நைட்லேயும் நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எஸ் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஏன்னா வந்து எந்த டைமும் நீங்கள் வந்து அவங்களுடைய டாஸ்க்கை வந்து எடுக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்காக. அதே மாதிரி சைட்டேஷன் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. நீங்கள் வந்து அகாடமிக் ரைட்டிங் ஜாப்ஸை உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வர்றதுனால நம்ம நார்மல் ரிசர்ச் பேப்பரில் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டைல்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். MLA, APA, சிகாகோ, வான்கவர், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து இருக்கும். ஹார்வர்ட் ஸ்டைல்ஸும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. நேட்டிவ் லாங்குவேஜ் என்னது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு பிறகு வந்து என்ன லாங்குவேஜ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, அதர் அப்படிங்கிற வந்து இருக்குது. இதில் வந்து தமிழ் அப்படிங்கிற வந்து என்டர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைப்பிங் ஜாபு இல்லை வந்து எஸ்ஏ ரைட்டிங் ஜாபில் வந்து தமிழ் டாஸ்க்ஸ் ஒரு வேளை கிடச்சா நல்ல ஒரு ஆப்ஷன் தானே. அதனால் இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, தமிழ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்கேன். ஹையஸ்ட் வெரிஃபையபிள் டிகிரி அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா நீங்கள் இந்த டிகிரியை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால் வந்து எந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கோ அதுக்குள்ள அகாடமிக் டிகிரி அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் டிசிப்ளின் லிஸ்ட் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்பியர்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிற வந்து இருக்குது. அகாடமிக் பேப்பர்ஸும் டிசர்டேஷன் ரைட்டிங்கும் கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் லாங்குவேஜஸ் தெரியும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு அபவுட் மீ செக்ஷனில் வந்து நான் வந்து ஒரு 1 லைன் ஸ்டேட்மெண்ட்டாக என்னை பற்றி நான் வந்து கொடுத்துருக்கேன்.
இது போக உங்களுக்கு வந்து எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த வெப்சைட் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நான் லிங்க்டின் அப்படிங்கிற வந்து கொடுக்குறேன். இதில் உள்ள நம்பர்ஸ் அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே இந்த ஒரு செக்ஷனுக்குள்ளே வருவீங்க. லாகின் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து லெவல் வந்து ஃப்ரெஷ்மேன் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து 3 லெவல்ஸ் இருக்குது. ஃப்ரெஷ்மேன், ஜூனியர், சீனியர், இப்படி 3 லெவல் இருக்குது. ஸ்டேட்டஸ் வந்து இப்போ பெண்டிங் அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 3 ஸ்டெப் ப்ரொசீஜராக வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய க்ரெடென்ஷியல்ஸை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. க்ரெடென்ஷியல்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டு, அப்புறம் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் கிளியர் கட் இமேஜாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிங்கிற வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து நமக்கு 15 மினிட்ஸ் டைம் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து 15 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் அப்படிங்கிற வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ஒரு மாதிரி கிராமட்டிக்கல் லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்களே வந்து ஆப்ஷன் வந்து கோத்ரூ பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இன்காக்னிட்டிவ் மோடில், இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ்லையோ இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லையோ இல்லை கூகுள் குரோம்லையோ நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம். இதில் வந்து Ctrl+Shift+N இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்காக்னிட்டிவ் மோட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த கொஸ்டினும் இந்த ஆன்சரையும் அப்படியே டோட்டலாக நீங்கள் காப்பி பண்ணி அந்த இன்காக்னிட்டிவ் மோடில் கூகுள் சர்ச்சில் சும்மா நீங்கள் பேஸ்ட் பண்ணாலே போதும். நிறைய பேர் வந்து இந்த இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆன்சர்ஸை கரெக்டாக எடுத்து இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். இப்படியே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் வே ஆஃப் சூஸிங் கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு வந்து இதே கொஸ்டின் தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து மாற தான் செய்யும். பட் வந்து ஒரே யூனிஃபார்ம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அதே செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி 1 2 3 4 5 கொஸ்டின்ஸை வந்து அப்படியே தொடர்ந்து வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஒன்றும் மேட்டரே இல்லை. அதுக்கு பிறகு இந்த 15 கொஸ்டின்ஸும் ஃபுல்லாக வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்களாங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 3 சான்சஸ் தான் இருக்குது. 3 சான்சஸ்க்கு மேலே வந்து போயிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுக்க முடியாது. ஸோ 15 கொஸ்டின்ஸ் முடித்த பிறகு சப்மிட் அப்படிங்கிற வந்து கொடுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் எஸ்ஏ ரைட்டிங் டெஸ்ட்டு, அது வந்து 10 மினிட்ஸ் தான். ஸோ அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே 80 to 100 வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணும். ஸோ எடுத்த உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல காப்பி பேஸ்ட் அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க. ஏன்னா இந்த காப்பி பேஸ்ட்டுக்கு நேம் வந்து பிளாகியரிசம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது. ஸோ உங்களுக்கு ஆர்டர்ஸும் வந்து பிளாகியரிசம் இல்லாமல் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அதனால் நீங்களே வந்து கைப்பட வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் நவ் அப்படின்னு வந்து கொடுத்தோன்னா நம்மளுடைய டெஸ்ட்டை வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின், ஒரு சிம்பிளான ஒரு டாபிக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை நீங்கள் எப்படி கேர் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய வியூஸை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். 80 to 100 வேர்ட்ஸ், இதை வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே. ஸோ அப்புறமா வந்து சப்மிட் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு ஷார்ட் எஸ்ஏ வந்து நீங்கள் எடுத்தாச்சு. ரெப்ரசன்டேட்டிவ் வந்து உங்களுடைய ஃபார்மை வந்து கோத்ரூ பண்ணுவாங்க 24 ஹவர்ஸ்க்குள்ளே அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஷார்ட் எஸ்ஏ டெஸ்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் மாடரேஷனுக்காக. ஸோ அதை வந்து அவங்க கோத்ரூ பண்ணிவிட்டு அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த சைட்டேஷன் ஸ்டைல்ஸ் டெஸ்ட், அதாவது எம்எல்ஏ, ஏபிஏ, வான்கவர், சிகாகோ, இந்த மாதிரி ஸ்டைல்ஸில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படிங்கிற வந்து பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் எஸ்ஏ ரைட்டிங் டெஸ்ட் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இந்த 2 ப்ராசஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக ஒரு 2 வீக்ஸ் டைம் அப்படிங்கிற வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ பேமெண்ட் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு பேபால் இல்லை வந்து பேஎன்இஆர் அக்கௌண்ட் வழியாக உங்களுக்கு வந்து வரப்போகுது. அந்த டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண டீட்டெயில்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வர்றதுல வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிளையண்ட் வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது ரிவிஷன் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த ரிவிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டாக்குமெண்ட் இல்லை இந்த ஆர்டரில் வந்து தெளிவாக வந்து கிளியர் கட்டாக மென்ஷன் ஆயிருக்காங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ரிவிஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுங்கிற வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் அஸ் செக்ஷன் அப்படிங்கிற வந்து இல்லை. ஒரு லைவ் கூகுள் மேப் லொக்கேஷன், ஒரு அஃபிலியேஷன், ஒரு அட்ரஸ், ஒரு பின்கோடு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு பிளாங்க் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய குவெரிஸை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து கரெக்டாக சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் நிறையவே வந்து கிராஸ் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம வந்து writerslabs.com ரிவ்யூஸ்
இல்லை வந்து writerslabs.com ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, writerslab.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து writerslabs.com. ஸோ இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான Trustpilot, அப்புறம் ஸ்கேம் அட்வைசர், ரொம்ப ஃபேமஸான டிஸ்கஷன் ஃபோரம் கோரா, ஃபேஸ்புக்கு, இது போக உங்களுக்கு வந்து writerslabs.noji.com, அப்புறம் f6s.com, இது போக உங்களுக்கு வந்து 9to5workonline.comல வந்து ரிவ்யூஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான Trustpilotல வந்து writerslabs.com. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி writerslab.comனு இன்னொரு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது 2.1 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப புவரான ஒரு ஸ்கோர் தான். 5 ஸ்டார் 4 ஸ்டார் அண்ட் 3 ஸ்டார் வந்து இல்லவே இல்லை. 2 ஸ்டார் வந்து குறைய இருக்குது. 1 ஸ்டார் வந்து 2 ஸ்டாரை விட ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இதில் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து போகும்போது நம்ம வந்து பெருசாக வந்து பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. என்னென்னா இவங்க வந்து ஜஸ்ட்டு வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் கலெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பேமெண்ட் க்ரைட்டீரியா வந்து அடிக்கடி வந்து மாற்றிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்கேம் அட்வைசரில் வந்து பார்க்கும்போது ஹை ட்ரஸ்ட் ரேட்டிங் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து 100 அவுட் ஆஃப் 100 அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. பட் நெகட்டிவ் ஹைலைட்ஸில் வந்து பார்க்கும்போது இந்த சைட்டோடைய ஓனர் அக்கௌண்ட்டோட பல ஃப்ராட் சைட்ஸ் வந்து அசோசியேட் ஆகிருக்கு. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் ஹைலைட்ஸை வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஒரு ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து 100 அவுட் ஆஃப் 100 அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வந்து தெரியல. கோராவில் வந்து பார்க்கும்போது இந்த கொஸ்டின் வந்து கேட்கும்போது ஒரு போ தான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ரிசர்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்சராக நம்மளால் எடுக்க முடியாது. facebook.comல வந்து பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்து 2.3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. இதில் ஒருத்தர் வந்து இந்த கஸ்டமர் சப்போர்ட் வந்து ரொம்ப கேவலமாக வந்து நடந்துக்கிறாங்க, ப்ராப்பராக வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து இருக்குது. பட் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து ஏதோ திணிக்கப்பட்ட ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ மாதிரியே இருக்குது. writerslabs.noji.comல வந்து பார்க்கும்போது 3.9 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் 39 ரேட்டிங்ஸ் அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. 3.9 அப்படிங்கிற வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான். ஒரு 4.5 4.6னா ஓகே. பட் இதில் வந்து எல்லா கன்சிடரேஷன்லேயும் வந்து பார்க்கும்போது ஒரு 2 ஸ்டார் இல்லை 3 ஸ்டார் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான். f6s.comல வந்து சரியான ஒரு ரிப்ளை அப்படிங்கிற வந்து இல்லை. 9to5workonline.comல வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மள மாதிரி ஒரு ஃப்ரீலான்ஸ் ரைட்டர்ஸ், அதாவது பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறது இல்லை. ஒரு மேக்ஸிமமாக ஒரு $5 இல்லை வந்து ஒரு $400 வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட் வழியாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே சப்ஜெக்டட் டு த கண்டிஷன்ஸ் நம்ம வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக ஃபுல்லாக 100% பாஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பல பேர் ஷேர் பண்ணுற மாதிரி இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் வெப்சைட் அப்படின்னு எல்லாம் வந்து போய் சொல்ல மாட்டோம். ஸோ நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து பார்க்குறீங்க, நிறைய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து நம்மளுடைய பர்சனல் டீல்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி மட்டுமே இந்த வெப்சைட் வந்து ஆரம்பித்ததாகவும், அதே மாதிரி அவங்களுடைய பேமெண்ட் க்ரைட்டீரியா வந்து அடிக்கடி வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க, அதனால் வந்து இந்த வலைக்குள்ளே சிக்கிறாதீங்க அப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மள மாதிரி ஒரு பிகினர் ஃப்ரீலான்ஸ் ரைட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட் வழியாக நமக்கு ஹை பேமெண்ட் அப்படிங்கிற வந்து கிடைக்காது. ஒரு 50-50 கைண்ட் ஆஃப் வெப்சைட்டை தான் நம்ம வந்து ரேட் பண்ணுறோம். இல்லை அந்த 50-50க்கும் கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை ரேட் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைமில் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வெப்சைட் ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு வெப்சைட்டு, இதிலேருந்து வந்து பணம் வந்து நிறைய வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஜெனுவினான ரிவ்யூ அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி.